அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் துணை நீர்த்தேக்கங்களில் இருந்து இயக்கப்படும் லபுகம மற்றும் கலடுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் மட்டும் உற்பத்தி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பெலன்வத்த, சித்தமுல்லம், அரைவல, நிவந்தடிய, போகந்தர வீதி, ரத்மல்தெனிய, மகரகம, பிளியந்தல வீதி, மொரகட்டிய வீதி, எரிப்பிட்டிய, கொரகப்பிட்டிய வீதி, நியந்தகல வீதி, தொலைக்கட சந்தி, குடமடுவ 255 பேருந்து வழித்தடத்திலிருந்து பபுதவ மாவத்தை 255 பேருந்து வழித்தடம் வரையிலான பகுதிகளில் அமைந்துள்ள பிரதேசங்களில் இன்று இரவு 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும். அத்துடன் கலகதர, ஞாயிறு சந்தை, பின்னவெல, வெவல்பனாவ, வைகும்பே, மீபே, மாவத்தகம, பாதுக, உடுமுல்லம், அருகுவத்த, வெரகல, போபே, மலகல, கஹவல, மில்லேவ, கொட்டிகம்கொட, பொரகதர, அங்கம்பிட்டிய, அங்கமண்ண, மீரியகல்ல இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு விலை உயர்வால் நாட்டில் எரிவாயுவை பயன்படுத்தும் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களின் வாழ்க்கை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு விரைவில் இலங்கை வரவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தனது விஜயத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து முக்கிய இருதரப்பு பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளார். நாட்டில் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய QR கொடுப்பனவு முறைமைக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் அவசர அழைப்பு இலக்கமான 0115226126 என்பதனை போன்று தோற்றமளிக்கும் விதத்தில் 0115226126 மற்றும் 0115226126 ஆகிய இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் சில தரப்பினர் பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை கோரி மோசடியில் ஈடுபடுகின்றமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறான அழைப்புகளுக்கு பதிலளிப்பதையோ அல்லது உங்களது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தும் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதையோ முற்றாக தவிர்க்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. குருநாகல் பொல்காவல பங்களாவத்த பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்துள்ளனர். எஹலியகொட பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஆவார். வனவிலங்குகளிடமிருந்து நிலத்தை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின்சார கம்பியிலிருந்து மின் பாய்ந்தமையினாலேயே இவ்வுயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ப்பதற்றம் காரணமாக நாட்டின் பொருட்களுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பில் அரசாங்கம் பல தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் குறைந்த வருமானம் பெறும் அஸ்வேசகம பயனாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செபனி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண நீதிமன்றம் நேற்று இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்தார். ஏற்கனவே யாழ்ப்பாணம் திறந்த நீதிமன்றத்தில் செம்மணி மனித புதைகுழியை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிடுவதற்காக அனுமதி கோரப்பட்டது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக சமூக ஊடகங்கள் மூலமான இணையவழி மோசடி மற்றும் பண மோசடி நடவடிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு மன்றம் வலியுறுத்தியுள்ளது. பண்டிகை காலத்தில் இணைய குற்றவாளிகள் பொதுமக்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி பல்வேறு மோசடி உத்திகளை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசாங்க சேவை வழங்குனர்கள், திணைக்களங்கள், நன்கு அறியப்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் போல் ஆள்மாறாட்டம் செய்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற மோசடி செயல்களால் பலர் தங்கள் வங்கிக் கணக்குகளிலிருந்து நேரடியாக பணத்தை இழந்துள்ளதாக அறிக்கைகள் வந்துள்ளன.
எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கு இலங்கை மின்சார நிறுவனம் தயாராக உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மின்சார நிறுவனத்திற்கு உரிய கட்டணங்களை செலுத்தி இந்த விழாக்களுக்காக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது செயல்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என வர்த்தகம், உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைகளினால் தேசிய மட்டத்தில் எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை தொடங்கியவுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். கோதுமை மா உட்பட இனிப்பு உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை என்று உற்பத்தியாளர்கள் உறுதியளித்துள்ளார்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சந்தையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். சர்வதேச எல்பிஜி விலைகளில் ஏற்பட்ட கடுமையான உயர்வை தொடர்ந்தே உள்நாட்டு எரிவாயு விலைகள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிவாயு விலைகள் உயர்ந்துள்ளதால் உள்ளூர் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் தற்போதைய இறக்குமதி ஏற்பாட்டின் கீழ் நாட்டிற்கு எரிவாயு விநியோகம் தடையின்றி தொடர்கிறது. இலங்கையில் உள்ள வரையறுக்கப்பட்ட சேமிப்பு திறன் அதிக இறக்குமதி மற்றும் இல்லாததால் எரிவாயு இலங்கைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு தற்காலிகமாக மாலைதீவில் சேமிக்கப்படுகிறது. மேலும் இறக்குமதிகள் ஏறக்குறைய 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து சேர்க்கின்றன. இந்த போக்குவரத்து ஏற்பாடுகள் ஒட்டுமொத்த செலவு சுமையை அதிகரித்துள்ளது என்றார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து திட்டப்பொன்றை நடைமுறைப்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இன்று முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை தொடருந்து திணைக்களம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை என்பன இணைந்து இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மேலதிக போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கடமைகளுக்காக 7500 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். பண்டிகை கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீர்நிலைகளில் மூழ்கி ஏற்படும் மரணங்களை தவிர்க்க 400 போலீஸ் உயிர் காக்கும் பிரிவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் புத்தாண்டு காலத்தில் பட்டாசு பயன்பாட்டினால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மத்திய கிழக்கு யுத்த நிலைமையுடன் நாட்டின் பல துறைகளில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் துறைகள் குறித்து கவனம் செலுத்தி சில மானியங்களை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.